ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, இதுக்கு யூஸ் பண்ண போகிற டெக்னிக் வந்து நம்ம ஒரு சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறதுக்கு அது பேர் ஹைட் அண்ட் சீக். ஓகே, அது எப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ ஒயிட்டை பொறுத்தளவுக்கு இங்கே எலமெண்ட் மிஸ் ஆகுது. அந்த எலமெண்ட் இங்கே கீழே இருக்குது நம்மளுக்கு. இதை இங்கே கொண்டு போக போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் எந்த சைடு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரைட் சைடு இருக்குது நம்மளுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறோம். அதை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இந்த எலிமெண்ட் அப்படி இங்கே சேர்க்க போகிறோம். அது அப்படி கீழே இருக்கணும். திரும்பி பழைய மாதிரியே கொண்டு வரணும். இதை அப்புறம் மேலே ஏற்ற போகிறோம். இவ்வளோ தான் இந்த லாஜிக் நம்மளுக்கு இவ்வளோ தான். ஹைட் அண்ட் சீக்கை பொறுத்த அளவுக்கு இதை வச்சு நம்ம இந்த சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் மொத்தமாக கழிச்சு திரும்பி இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஓகே, இப்போ நம்ம ஒயிட் சேர்க்க போகிறோம். ஸோ ஒயிட்டை டாப்பில் வச்சுக்கிறோம். நம்ம மற்ற எலிமெண்ட்டு கீழே இருக்கிற மாதிரி. இப்போ நார்மலாக இது பண்ணி டர்ன் பண்ணி பார்க்குறோம் எந்த எலமெண்ட்லாம் வருதுன்னு பார்க்குறதுக்காக. இதில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த சைடு ஒன்று கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ இதே மாதிரி இங்கே டர்ன் பண்ண வேணாம். ஆனால் இங்கே எலமெண்ட் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இங்கே டர்ன் பண்ணலாம். இப்போ இங்கே ஒன்று கிடச்சிருச்சு எலமெண்ட்டு. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம 2 எடுத்துக்கலாம் நம்ம மேலே. ஓகே, அடுத்து இங்கே ஒன்றுமே கிடைக்கல நம்மளுக்கு. சரி, ஓகே, இது வந்து நம்ம பேசிக்காக பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்றுமே இப்போ மெத்தட் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கீழே எலமெண்ட் இருக்குது, மேலே பார்க்குறோம். ஆனால் மேலே ஒயிட் எலமெண்ட் இருக்குது ஆல்ரெடி. ஸோ டர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படி கீழே. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே எலமெண்ட் இருக்குது, இங்கே எலமெண்ட்டு இல்லை. ஸோ இந்த ஒயிட்டை இங்கே கொண்டு போக போகிறோம். அப்படியே என்ன பண்ணணும், இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது இப்படி. ஸோ ரைட் சைடு டர்ன் பண்ணுறோம். அதை இந்த கீழே இறக்குறோம். திரும்பி பழைய மாதிரியே கொண்டு வரோம், மேலே ஏற்றிடுறோம். இவ்வளோ தான் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேடுறோம். இங்கே சேர்க்கணும், 3 இடத்துல சேர்க்கணும். நம்ம இன்னும் 3 இடத்துல. ஸோ அடுத்து எலமெண்ட்டை பார்க்குறோம். இங்கே இருக்குன்னு இங்கே 2 எலமெண்ட், இங்கே 1 2 3 எலமெண்ட் இங்கே கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ பேசிக்காக பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை டர்ன் பண்ணிக்கிறோம் அப்படியே. இப்போ இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் எலமெண்ட். இங்கே எலமெண்ட் இல்லை. ஸோ இந்த எலமெண்ட் இங்கே இருக்குது. இதை இங்கே கொண்டு போக போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு தள்ளுறோம். இதை பழைய மாதிரி கீழே இறக்குறோம். இது நார்மலாக கொண்டு வரோம், மேலே ஏற்றுறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ திரும்பி அடுத்த எலமெண்ட் இங்கே ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது, இங்கே ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகுது. இதில் பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து இங்கே எலமெண்ட் இருக்குது, இங்கேருந்து இங்கே எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை டர்ன் பண்ணிக்கிறோம் நடுவில் அப்படியே. இப்போ பார்க்குறோம் இங்கேருந்து இங்கே எலமெண்ட்டு இல்லை. அப்போ இந்த எலமெண்ட்டு தான் இங்கே போகணும் நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ணுறோம், இதுக்கும் அதே மாதிரி லாஜிக் தான். கீழே இருக்க பண்ணது அந்த லாஜிக் தான் நடுவுலேயும் நம்மளுக்கு வரும் அப்படியே. ஸோ இது ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறோம். இதை கீழே கொண்டு வரோம், பழைய மாதிரியே கொண்டு வரோம், மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே இருக்க எலமெண்ட்டு இங்கே கொண்டு போக போகிறோம். இந்த ஒயிட்டு இங்கே கொண்டு போகிறோம். ஸோ திரும்பி லெஃப்ட் சைடு இருக்காங்க, ரைட் சைடு திருப்புறோம். இதை கீழே இருக்கிறோம், இதை பழைய மாதிரியே கொண்டு வரோம், மேலே ஏற்றுறோம். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி பார்ப்போம். இதில் ஒரு மொத்தமாக 4 ஸ்டெப் இருக்குது. இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கியூபை மொத்தமாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.